வெல்கம் டு ஃபுட்டீஸ் கிச்சன். இன்றைக்கி சுவையான புளியோதரை ரெசிபி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டையும் நல்லா ட்ரையாக வறுத்துட்டு ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு, திரும்பவும் ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் மல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 4 காஞ்ச மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ஒரு ஸ்பூன் பெருங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, மிக்சியில் வதக்கின எல்லாத்தையும் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு, அதே வானொலியில் எண்ணெய் நல்லா ஊற்றி, நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதெல்லாம் இதுக்கப்புறம் மிளகா வத்தல் 2 கிள்ளி போட்டுருங்க. கருவேப்பிலை கொஞ்சம், தாளிக்கிறதுக்குரியது தான் இதெல்லாம். ஒரு கப் புளி கரைசல் இதெல்லாம் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள். இது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். நம்ம பவுட்ரு போட்டு வச்சுருக்கோம்ல, அது இப்போ கொஞ்சமாக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதிகமாக போட்டு ப்ரிசர்வ் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த பவுட்ரு 2 ஸ்பூனை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா கெட்டியாகிறது உங்களுக்கே தெரியும். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாகுதுன்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா சுண்ட விடுங்க. நல்லெண்ணெய் எவ்வளோக்கு ஊற்றுறீங்களோ அவ்வளோ புளியோதரை டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கே கன்சிஸ்டன்சி தெரியுது. தண்ணியாக இருந்துச்சு, இப்போ இந்த பவுட்ரு போட்டோடனே இதாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த பவுட்ரு மொத்தமாக போட்டு நான் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு, இப்போ உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும் எப்படி கன்சிஸ்டன்சி இப்போக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு. அவ்வளோதான், புளியோதரை பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள்.